வணக்கம். இந்த வீடியோவில் 18 மாத DADR நிலுவைத் தொகை எப்போது கிடைக்கும், அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான குட் நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் போது அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் அரசு அகவலைப்படி அரியர் தொகையை வழங்குவது சார்ந்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடும் என்று நம்பினார்கள். ஆனால் அறிவிக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து 2026-27 நிதியாண்டிலும் பட்ஜெட்டின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தங்களுக்கான அகவலைப்படி அரியர் தொகையை அரசு வழங்குவது சார்ந்து அறிவிப்பை வெளியிடும் என்றும் நம்பினார்கள். ஆனால் அப்போதும் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் முன்பாக NCJCMஇன் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா நிதி அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் COVID-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத கால அகவலைப்படி, அகவலை நிவாரணம் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை விடுவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின்படி நாட்டின் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதை கருத்தில் கொண்டு COVID-19 தொற்றுநோய் காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு செலுத்த வேண்டிய 18 மாத அகவலை நிவாரணம் நிலுவைத் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்து வருகிறோம் என்று எழுதியிருந்தார். இந்த நிலையில் ஒருவேளை அரியர் தொகை வழங்கப்பட்டால் எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பதும், இதில் கிடைக்கக்கூடிய தொகை என்பது ஒரு ஊழியருடைய சம்பளம் மற்றும் அவருடைய தர ஊதியத்தை பொறுத்து அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை உதாரணம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். லெவல் 1 பணியாளர்கள் தோராயமாக குறைந்தபட்சம் 11,800 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 37,554 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 13 பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 1,44,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,18,200 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 14 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,82,200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 2,24,100 ரூபாய் வரை பெறுவார்கள். இருப்பினும் இங்கு குறிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்கள் தோராயமானது. பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை என்பது மாறுபடும். மோடி அரசினுடைய இந்த முடிவின் காரணமாக கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள். இருப்பினும் தற்போது வரை மத்திய அரசிடமிருந்து அதிகாரபூர்வமாக 18 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த DADR வழங்கப்படுவது சார்ந்து எந்தவிதமான அதிகாரபூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.